ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்து இன்றோடு 8ஆம் நாள் ஆகிவிட்டது. இந்த 8ஆம் நாளிலே என்னென்ன விடயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் ஹசன் நஸ்மி. முதல்ல ஈரான்ல எந்த அளவு இழப்புகள் நடந்தது அப்படிங்கறது நாம பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கிட்டத்தட்ட 3000 இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானுடைய தெஹ்ரான் பகுதியிலே. அது மட்டும் இல்லாம யுத்தம் ஆரம்பித்து 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் ஈரானுடைய போர்க்கப்பல்கள் மட்டும் 43 போர்க்கப்பல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து அழித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1332 உயிர் பலி நடந்திருப்பதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போர் சம்பந்தமா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார் என்றால், ஈரான் எந்தவித நிபந்தனையின்றி உடனடியாக சரணடைய வேண்டும் அப்படி என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் எந்த விதமான சரணடைதலும் அமெரிக்காவுடன் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அவர்களை எதிர்க்க தயாராக இருக்கின்றோம் என்று ஈரானும் உறுதியாக இருக்கின்றது. இப்போ இந்த போர்ல பொருளாதாரம் வெகு விரைவாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்ற கடல் வழி பயணம்தான். அந்த பாதை தடுக்கப்பட்டதில் இருந்துதான் எண்ணெயினுடைய விலை உலக சந்தையில் அதிகரித்து கொண்டிருந்தது. ஆனா இப்போ IRGC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாதை எல்லோருக்கும் வளமை போல் திறக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா நாட்டினுடைய கப்பல்களும் அதனால் போக முடியும். ஆனால் நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கப்பல்களை குறிவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்போ ஈரானுடைய டெபியூட்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, இந்த போர்ல அமெரிக்காவுடன் அல்லது இஸ்ரேலுடன் ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து எங்களை தாக்க வருமே ஆனால் எங்களுடைய தாக்குதல் அவர்கள் மீதும் நடக்கும் அப்படி என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகளை எச்சரிக்கை செய்திருக்கின்றது ஈரான். இப்போ ரஷ்யாவோட ஜனாதிபதி ஈரானுடைய ஜனாதிபதியோட தொடர்பு கொண்டு பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, ஈரானினுடைய இழப்புகளுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், போரை நிறுத்த வேண்டும், ராஜதந்திரம் மூலம் போருக்கான தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அமெரிக்கா சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. என்னவென்றால், அமெரிக்காவை பற்றிய இராணுவ தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருக்கலாம் அப்படி என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஆனா இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ்ல என்ன நடக்குது என்று பார்த்தா, அது சொல்ல தேவையில்ல, வளமைய மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது குவைட்டிலும் சரி, பஹ்ரைனிலும் சரி, சவுதியிலும் சரி, அங்கங்கே அமெரிக்காவினுடைய இடங்கள் தளங்கள் எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த இடங்களை எல்லாம் குறிவைத்து ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ யுனைடெட் கிங்டம் சவுதியினுடைய இளவரசரை தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா வகையான வான்வழி பாதுகாப்புகளையும் நாங்க தாரோம், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் உட்பட அனைத்து வகையான ராணுவ விமானங்களையும் நாங்கள் உங்களுக்கு உதவிக்காக கொடுக்க உறுதியாக இருக்கோம் என்று சொல்லி அவர்களுடைய உறுதிமொழியை வழங்கி இருக்கிறார்கள். இதுபோக யூகேவினுடைய டைஃபூன் என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட்களை கட்டாருக்கு வழங்குவதற்காக தீர்மானித்திருக்கின்றது யூகே. அது மாத்திரமல்ல, இஸ்ரேலினுடைய முக்கிய பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்கி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல ஆரம்பித்த இன்னொரு போர் தான் லெபனானுக்கும், அதாவது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர். இப்போ லெபனான்ல அந்த போர் மிகவும் வலுவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய போராளிகளை லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ற அமைப்பினுடைய போராளிகளும் கடுமையாக போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகள் தான் போர் ஆரம்பித்து 8ஆம் நாளிலே நடந்த விடயங்கள். மேலும் போர் ஆரம்பித்து 9ஆம் நாள் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க.